உண்மையிலே வந்து இந்த குற்றவாளிகளாக வந்து இதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னா வந்து கிடைக்காது. உங்களுக்கு அந்த அதிமுக கட்சி வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ரைடு போகுது, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரைடு போகுது. யாரோ வந்து எதிர்கட்சியாக இருக்கிற கெஜ்ரிவாலத்துக்கு உள்ளே போடுறாங்க. அந்த புரிந்துணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில நாசகர திட்டங்கள்லாம் வந்து பாஜக வந்து இங்கே கொண்டு வரும். ஆனால் அவன் அப்புறம் வந்து யார் யார் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க சார், அவங்கள ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 67 பேர் வந்து செத்துருக்குறான். இது எல்லாமே வந்து செத்ததுக்கு ஒரே காரணம் கள்ளச்சாராயம். அந்த கள்ளச்சாராயத்தை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை போய் வந்து ராமஜெயம் கொலைகளை கூட போய் சம்மந்தப்படுத்தி, அதுபோல இந்த திராவிடம்ன்ற பேர்ல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து அதுக்கு ஒரு மொழி கிடையாது, ஒரு பண்பாடு, கலாச்சாரம், ஒரு புண்ணகம் கிடையாது. ஆனால் வந்து திராவிடம்ன்ற பேர்ல திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்களை ஏமாத்துறதுக்குனே ஒரு மாடல். வெறும் 5.87 பேர் இருக்கிற ஒரு சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து 9 பேரா? முதல்வர், துணை முதல்வர், இன்னும் மற்ற அமைச்சர் என்ன உட்காந்து வேடிக்கை மக்கள் ஓட்டு போடுறாங்க. நீங்க ஓட்டு அறநிலைத்துறை வேடிக்கை பாருங்க, கைத்தை போட்டுக்குங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நமது சிறப்பு விவாத நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழர் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு அதியமான் அவர்கள். வணக்கம். 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 அதற்கு அடுத்ததாக நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் முன்னோடியும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவருமான முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். திரு அதியமான் அவரிடம் வந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சி சாராய மரண வழக்கு தொடர்பாக தொடர்ந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்து வந்திருந்தது. தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு சிபிசிஐடி இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையின் மூலம் வந்து விசாரணை மேற்கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இன்றைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சிபிசிஐடின்னு இருக்கக்கூடிய இந்த வழக்கை சிபிஐக்கு நீங்க வந்து மாத்திருங்க, அவங்க விசாரிச்சா கொஞ்சம் சரியா இருக்கும் அப்படிங்கிறது வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இது திமுக அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியும் சற்று பின்னடையும் ஏற்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பெரும் நெருக்கடியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வழக்கு, இந்த வழக்கு வந்து முக்கியமாக மாற்றப்படுவதற்கு அந்த காரணமாக இருக்கிறது வந்து ஒரு 3 மாநிலம் சம்மந்தப்பட்ட ஒரு இதாக போகுது. அந்த மெட்டீரியல் எத்தனாலாம் அந்த அது வந்து உங்களுக்கு வந்து ஆந்திராவிலேருந்து வருதான், திருப்பி பாண்டிச்சேரி, அப்புறம் தமிழ்நாடு, இப்படி ஒரு 3 ஸ்டேட் வழியாக வந்து அங்கே வருது. அதோட அந்த சப்ளை பண்ணுறவங்கெல்லாம் வந்து இவங்க திமுகவுக்கு ரொம்ப தொடர்பில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்புறமா வந்து அந்த அரசு அதிகாரிகள், குறிப்பாக வந்து காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரிஞ்சு தான் வந்து அந்த கள்ளச்சாராயம் விற்பனை நடந்திருக்குது. அவங்க மாமூல் வாங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க பல மாதங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து இப்போ திடீர்னு வந்து இறந்துட்டாங்க. இப்போ இறந்ததை வந்து திருப்பியும் அவங்க கையிலே கொடுத்து விசாரிக்கும்போது அந்த பணியிடை நீக்கப்பட்ட காவலர்கள் அவர்கள் அப்புறமா வந்துட்டு அதில் சம்மந்தப்பட்ட இன்னும் பல அரசு அதிகாரிகள் எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு பேரளவில் வந்து ஏதோ ஒரு இது கொடுத்துட்டு அந்த கேஸை வந்து முடிச்சிருவாங்க. அப்போ அந்த கேஸ் அப்போ இத்தனை பேர் வந்து செத்ததுக்கு வந்து அரசு வந்து ஆளுக்கு 10 லட்ச ரூபா கொடுத்துருச்சு, அதோடு வந்து முடிஞ்சு போச்சுன்றது இல்லாமல் உண்மையிலே வந்து இந்த குற்றவாளிகளாக வந்து இதில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்குமா அப்படின்னா வந்து கிடைக்காது. இப்போ கூட வந்து சிபிஐக்கு மாற்றினதுனால இது பெருசாக நடக்குமான்னு எனக்கெல்லாம் வந்து அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டால் சிபிஐக்கு வந்து மத்திய குற்ற புலனாய்வுத்துறைக்கு அனுப்பின கேஸுங்கள்லாம் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே அப்படியே கிடக்குமே தவிர கிடக்குது. அதுக்கு வந்து எத்தனை கேஸுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்கன்றது
கணக்கு இருக்கு இல்லையா, Okay. 10-11 போய் அதில் போய் சேர்ந்துக்கிடும். அப்புறம் இந்த திமுக அரசும் ஆளுகின்ற பாஜக அரசும் ஒரு கூட்டு களவாணி அரசு. ஏன்னா எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்க, அப்புறம் வந்து ஆதரிக்கிற மாதிரி வந்து என்ன தமிழ்நாட்டு அளவில் பாஜகவை வலுவாக எதிர்க்கக்கூடிய இடத்துல அப்படி நாங்க ஒரு தமிழ் தேசியவாதியா இருக்கிற நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா இவர் இந்த துணை முதல்வராக நியமிக்கிறதுக்கு முன்னாடி இவர் போய் அவரை போய் பார்க்குறாரு, பிரதமர் மோடியை போய் பார்க்குறாரு. அப்புறமா வந்து செந்தில் பாலாஜி வெளியில் வர்றாரு, அவர் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு இருக்கணும். இப்படி இப்போ அவர் மேலே வந்து அதுக்கு அடுத்து வந்து வெளியில் வந்துட்டா கூட ஒரு இன்னும் அவங்க தம்பி கைது செய்யப்படலை. இப்படி எல்லாமே அந்த ஒரு ஸ்மூத்தான ட்ராக் வந்து இனிமேல் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற அளவில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு உள்ளடி வேலை மாதிரி இருக்குது. அதை 1.5 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்தாரோ இல்லையோ, அவங்க தம்பி இன்னும் கைது செய்யப்படலை. வழக்கு வந்து விசாரணையில போயிட்டு வாரம் வந்து செந்தில்பாலாஜி நேரில் போய் ஆஜராகல. வழக்கு விசாரணையில இருக்கட்டும், நான் கேட்கிறேன், அவங்க தம்பி என்ன வந்து இந்த நம்ம கஸ்தூரியை பிடிச்சி உடனே பிடிச்சி உள்ள போடுறாங்க. 1.25 வருஷமா அவங்க தம்பி ஏன் கைது செய்யல? இப்போ வந்து இத்தனை பேர் வந்து பலர் ஒரே ஒரு செகண்ட் அவருடைய தம்பியை பிடிக்கிறது எங்களுடைய வேலை இல்லை, அது இடியுடைய வேலை. என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் அதனுடைய ஒர்க் பண்ணணுமே தவிர எங்களுக்கும் அதுக்கு பாஜகவும் திமுகவும் கள்ள கூட்டணி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஆமா கள்ள கூட்டணி தான். என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சிருக்கிறது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சிருக்கிறது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி டைரக்டர் அதை வச்சிருக்கிறது வந்து மத்திய அரசு. சரிங்களா? அந்த மத்திய அரசு நினைச்சுன்னா வந்து இவரை போய் தூக்கிட்டு வர முடியாதா? முடியும். சரிங்களா? ஆக மொத்தம் வந்து இவர்களுக்குள்ள எனக்கு நீ இதெல்லாம் செய்ய, எங்கள் அப்பாவுக்கு வந்து அங்கே சென்னையில் வந்து பேனா சிலை வைக்கணும், அதுக்கு அனுமதி. இன்னும் வந்து என் பையன் வந்து துணை முதல்வர் ஆகணும், சரிப்போ. இப்படி எல்லா விதத்துலையும் வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இல்லாமல் இந்த ஒருத்தர் இப்போ நேற்று கூட வந்து ஒருத்தர் கேட்டான், ஒரு சீமான் கூட கேட்டார், உங்களுக்கு அந்த அதிமுக கட்சி வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் ரைடு போகுது, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ரைடு போகுது, யாரோ வந்து எதிர்கட்சியா இருக்கிற கெஜ்ரிவாலத்துக்கு உள்ள போடுறாங்க. என்ன இன்னும் பல அதாவது பாஜக அல்லாத மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுது பாஜக. இங்கே மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணல? ஏன்னா நல்ல இவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வு இருக்குது. அந்த புரிந்துணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சில நாசகர திட்டங்கள்லாம் வந்து பாஜக வந்து இங்கே கொண்டு வரும். இப்போ விமான நிலையத்துக்கு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எடுக்கணும், அப்போ வந்து அந்த மக்கள் எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நில எடுப்புக்கெல்லாம் வந்து சுமூத்தாக வந்து அவங்கள காவல்துறையை வச்சு அடித்து ஒடிச்சு அவங்களெல்லாம் வந்து அதை வந்து போராட்டத்தை வலுவிழக்க செஞ்சு அந்த இதை வந்து செய்து காட்டுவாங்க, ஒப்பந்தத்துக்கு ஒத்துழைப்பாங்க. இப்படிப்பட்ட வேலைகள்லாம் வந்து அவங்களுக்கு தேவை, அவங்களுக்கு இவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இவங்களுக்கு சில விஷயங்கள் தேவை. இவங்க அப்பா வந்து ஊரெல்லாம் வந்து இவர் தான் வந்து இப்படி இந்த கருணாநிதி நூலகம் ஊரெல்லாம் பேர் வைக்கிறதுக்கு, இப்படி எந்த விதமானதுக்கும் நாங்களாம் எதிர்ப்பு தெரிவிப்போம், பாஜக எதிர்ப்பு தெரிவிக்காது. இப்படிப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் அதுக்கு தேவை, அதனால வந்து அவங்க செய்வாங்க. கண்ண நான் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து இப்போ சிபிசிஐடி என்கொயரி போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து சிபிசிஐடி அதுக்கு முன்னாடி 3 மாதத்திற்கு முன்னாடி நடைபெற்ற அந்த ஏரியாவில் நடந்த ஒரு இதே மாதிரி நிறைய பேர் இறந்தாங்க. சார் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிபிஐக்கு மாற்றியது கொஞ்சம் ஆச்சரியம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அதாவது எங்களுடையது வந்து இப்போ மரக்காணத்தில் வந்து இறந்த போது மரக்காணத்துலேயும் செங்கல்பட்டில் ஒரு சொல்லிக்கிறேன், ஆச்சரியம் அளிக்குதுன்னு மட்டும் சொல்லலை. முதல்வரோட பேசி நாங்கள் வந்து அதை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு தடை கேட்போம் அப்படின்னு இருக்காரு.
ஸோ அதாவது மரக்காணத்தில் செத்து போன 9 பேரும் இங்கே வந்து செங்கல்பட்டில் செத்த ஒரு 6 பேரும் சேர்த்து ஏற்கனவே அந்த கேஸில் வந்து இதே சிபிசிஐடி என்கொயரி பண்ணி குற்றவாளிகள் மீது ஒரு 8 பேர் மேலே வந்து நாங்கள் வந்து குண்டாசு போட்டிருக்கோம். இல்ல மரக்கான் இன்சிடென்ட்டே வந்து ஒரு ஆறாத வடுவா மக்கள் மனங்கள்ல இருக்கும்போது அப்பவே தீவிர நடவடிக்கை மேற்கொண்டா இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்திருக்கலாம்ல. அதன் பிறகு ஒரு 67 மரணங்கள் தேவையில்லாம போயிருக்காதுல்ல. இல்ல 67 உயிர் போனது எப்படி திரும்ப வருமா? அதுல தீவிரமா நடவடிக்கை எடுத்ததனுடைய அடிப்படையில தான் 8 பேருக்கு குண்டாசு போடப்பட்டது. அதுவே ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியல. அது மீதம் இருக்கக்கூடிய 16 பேர் மொத்தம் அதில் இன்வால்வ் ஆகியில் 8 பேர் போக மீதம் 8 பேர் இப்போ ஜெயிலில் தான் இருக்கான், யாரும் வெளியில் இல்லை. சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த இன்சிடெண்ட் வந்து இது வந்து ஒரு தவறான இது. டெத்து வீட்டில் போனவங்க எல்லாருமே வந்து இந்த மெத்தனால் கலந்த பச்சை தண்ணியை குடிச்சு தான் எல்லா பேரும் செத்து போயிட்டான். சரியா? எந்த டெத்து வீட்டுக்கு போனாங்க? அங்கே கள்ளக்குறிச்சியில் ஒரு டெத்து நடக்குது. அந்த டெத்து வீட்டுக்கு போறவங்க புது கதையா சொல்லிட்டு புது கதை இல்லை, உண்மைதான். அவன் போய் இப்போ கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்சு செத்து போயிட்டான்னா டெத்து வீட்டில் வந்து குடிகாரெல்லாம் சோகத்தில் இருக்கீங்க, சொந்தக்காரங்கெல்லாம் வந்துட்டீங்க, இந்தாங்கன்னு டெத்து வீட்டுக்காரன் ஊற்றி கொடுத்தானா? டெத்து வீட்டில் தாங்க அங்கே வச்சு தான் சாராயத்தை குடிச்சு தான் அங்கே வந்து இறந்தானுங்க. சரியா? அதுக்கப்புறம் 1-2 வெளியில். இப்போ அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த இடத்துல இருந்து தான் பக்கத்தில் எல்லா அரசு துறை நிர்வாகங்களும் இருந்திருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருந்திருக்கு, கோர்ட்டு பக்கத்தில் இருந்திருக்கு, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்திருக்கு, எல்லா அரசு துறை நிறுவனங்களும் பக்கத்தில் தான் இருந்தது. அப்போ என்ன அரசு பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு விஷயம் கூட தெரிஞ்சிருக்காதா? இங்க வந்து ஒரு தவறு நடக்குதுங்க, இங்க வந்து போய் நம்ம கட்டுப்படுத்தணுங்க, மக்களை பாதிக்குதுங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட ஒரு அதிகாரிக்கு வரலையா? அரசு அலுவலகங்களாகட்டும் காவல்துறையாகட்டும் அதுல கருப்பாடுங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதில் இருந்த அந்த கருப்பாடு செய்த செயல்பாடுனால இன்றைக்கு அரசுக்கு கெட்ட பேர். இந்த கெட்ட பேரை நாங்கள் நீக்கிறதுக்கு தான் தீவிரமான விசாரணையில் இப்போ இறங்கி. ஆனால் இந்த சம்பவம் நடந்தே கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. மாதம் ஆச்சு. அதனால இப்போ நம்ம குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணக்கூடிய இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து அதை சிபிசிஐடிகிட்ட இருந்து மாற்றி அவங்க வந்து சென்ட்ரல் பீரோ வாங்கிட்டாங்க, சிபிஐ வாங்கியிருக்காங்க. இப்போ சிபிஐக்கு இன்னும் நாங்கள் அந்த வழக்கை வந்து இன்னும் ஒப்படைக்கலை. இன்றைக்கி காலையில் தான் உத்தரவு வந்திருக்கு. இப்போ இதன் பேரில் எங்கள் சட்டத்துறை அமைச்சர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அப்பீல் போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பீல் முடிவு எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு மாநில அரசினுடைய வேலைகளில் வந்து மத்திய அரசு வந்து ஒன்றிய அரசு தலையிடுறதை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒன்றிய அரசுலாம் தலையிடல, அதிமுக வழக்கு தொடுக்குது. அதிமுக வந்து இதை சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அதிமுக மட்டும் இல்ல, நேரடியா போயிட்டு வந்து நடுவண் அரசு வந்து இங்க வா இந்த கேஸ் கட்ட கொடு நான் பண்றேன்ட்டு அப்படி கொண்டு போல. இல்ல இது வந்து விடுதலை இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. யாரு நம்ம பாட்டாளி மக்கள் அவங்களும் போட்டாங்க, அவங்களும் போட்டவங்க மொத்தம் 3 பேர் போட்டிருந்தாங்க. 3 பேர் போட்ட வழக்கில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. என்னை பொறுத்த மட்டிலும் வந்து சிபிஐக்கு போகிறதுல ஒன்றும் தப்புன்னு நான் நினைக்கல. ஆனால் அவர் சட்டத்துறை அமைச்சர் அவர் பேசியிருக்காரு. அது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. அவங்க அப்பீல் போவாங்களா இல்லையான்னு இன்னும் தெரியாது. அநேகமாக நாளைக்கு தான் இது விஷயம் தெரியும், இல்லைன்னா இனிமேல் நான் பேசினா தான் தெரியும். சரிங்களா? ஆகையினால எது எப்படி இருந்தாலும் சரி, உண்மை குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, எனக்கும் இல்லை, எங்கள் அரசுக்கும் கிடையாது. உண்மையான குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டா. இல்லை சிபிசிஐடி விசாரணையில் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கலாமே. நேரம் எல்லாமே ரிப்போர்ட் எல்லாமே சார்ஜ் ஷீட் கூட எல்லாம் ஃபைல் பண்ணி அப்படியே தள்ளி இருக்கலாம்ல. இப்போ நாங்கள் நாங்கள் இப்போ சார்ஜ் ஷீட் போடுற நிலையில தான் இருக்கோம். மொத்தம் 900 பக்கமோ 9000 பக்கமோ ரெடியாக இருக்கு. ரெடியாகி தாக்கல் பண்ணுற ஸ்டேஜ் தான் இப்போ. அந்த ஸ்டேஜ் இல்ல இப்ப அரசு வந்து ஒரு மெத்தனமா செயல்பட்டதன் காரணமாக தானே நீதிமன்றம் இப்படியான ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்குன்னு எடுத்துக்க முடியுது. இல்ல கண்ணா, இல்ல மெத்தனம்ங்கிறதே இல்லை கண்ணு. மெத்தனம்னு சொல்ல இயலாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன அரசு காலத்திலையும் சரி இந்த அரசு காலத்திலையும் கோடநாடு கொலை வழக்கு இப்போ முடிஞ்சிருச்சா? அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து நேரு அவர்களுடைய ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. நீங்க எடுத்திருந்தா தூசு தட்டி இருக்கலாம். நாங்க ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு. அதுக்கு ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே அந்த மாடல் நடக்குது. இப்ப ஏறக்குறைய வந்து அது எத்தனை இல்லைங்க, உங்கள்கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லா பவருமே உங்க கையில வச்சிருக்கீங்க. நீங்க நினைச்சா ஒரு உத்தரவு போட்டா டிஜிபி சொல்ல முடியாதா யார் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி பண்ண முடியாதான்னு கேட்கறேன். இல்ல கண்ணு, அதெல்லாம் பண்ணாமலா இருப்பாங்க. ராமஜெயம் எங்களுக்கு வேண்டாதால எங்க கட்சிக்காரரு, எங்க அமைச்சருடைய தம்பி,
ஆகையினால நாங்கள் வந்து அதில் தீவிரம் காட்டிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் கூட உண்மை குற்றவாளிகள் வந்து பிடிவிட மாட்டேங்கிறான். அது எப்படி போகுது என்ன ஏதுங்கிறது எனக்கு நான் வந்து அந்த இலாக்கால இல்லை. இருந்தாலும் அதுக்கு வந்து தீவிரமான என்கொயரி நடக்குது. ஆனாலும் குற்றவாளியை கண்டுபிடிக்க இயலலை. இது போலதான் ஒவ்வொரு கேஸும் சிபிஐல எந்த வழக்காவது சிபிஐ எதோட போய் சேர்த்து பண்ணிக்கிறாரு. இல்ல சிபிஐ வந்து ஒருத்தன் இவன் தான் வந்து குடியை வந்து அந்த சாராயத்தை கொடுத்துருக்குறான்றது ஊரே தெரியும். ஆனா அவன் அப்புறம் வந்து யார் யார் வந்து சப்ளை பண்ணியிருக்கிறாங்க சார், அவங்க அவங்கள ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. 67 பேர் வந்து செத்துருக்குறான். இது எல்லாமே வந்து செத்ததுக்கு ஒரே காரணம் கள்ளச்சாராயம். அந்த கள்ளச்சாராயத்தை இவங்க வந்து கொடுத்துருக்காங்க, விற்றுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்குது. இதை போய் வந்து ராமஜெயம் கொலைகளை கூட போய் சம்மந்தப்படுத்தி 13 வருஷம் கண்டுபிடிக்க முடியல, நாங்களும் ஒரு ஆட்சியை வச்சுக்கிட்டும் கண்டுபிடிக்க முடியலன்னு இவரே வந்து சொல்றது வந்து எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில தெரிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேரோ 4 பேரோ அந்த வித்தான் பாருங்க வியாபாரி, அவனை பிடிச்சிருக்கோம். இப்போ எவன் வந்து இதுக்கு சப்ளை பண்ணானோ அவனை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா கண்ணு, அதாவது என்னன்னா அவன் எல்லாம் இங்க இருந்தா பரவாயில்ல, வெளிநாட்டுக்கு தப்பி போயிடும். அதெல்லாம் பெரிய நெட்வொர்க் கண்ணு. மரக்காணத்துல சப்ளை பண்ணவன் தான் இதையும் பண்ணிருக்கான்றது அதுவும் தெரிஞ்சு போச்சு. கண்டுபிடிக்க முடியாம மெத்தனால்ங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா வெளியில கொண்டு வர இயலாது கண்ணு. ஒரு மெத்தனால் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறது ரொம்ப கடுமை. அவ்வளவு கடுமையிலையும் ஒருத்தன் இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கான், எடுத்து கொண்டு வந்திருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். ஆகையினால அவன் வந்து ஒன்றும் இங்கே இருக்கணும், இல்லை வெளிநாடு தப்பு. கஸ்தூரி அவர்கள் சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கு மக்கள் குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததன் காரணமாக வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது எங்கே கைது செஞ்சாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் தான் வந்து கைது செஞ்சாங்க. இப்போ அவருடைய கைதை கண்டித்து ஹெச் ராஜா, வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், சீமான் உள்ளிட்டோர் வந்து கண்டனங்கள் வந்து பதிவு செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு கைது அப்படின்னு சொல்லி கூட சீமான் வந்து சொல்றாரு. என்ன நாங்களும் கண்டிக்கிறோம். எங்கள் கட்சி சார்பாலையும் வந்து இதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன்னு கேட்டால் ஒரு 20 நிமிஷம் பேசுகிறாங்க. பேசுகிறதுல வந்து முழுக்க வந்து அவங்க சொல்ல வர்ற விஷயம், நீங்கள் தமிழர்னு வேடம் போட்டுட்டு நீங்கள் ஒரு தெலுங்கர், பச்சை தெலுங்கர், நீங்கள் தமிழர் வேடம் போட்டு திராவிடன்ற பேரில் எங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள்லாம் வந்து எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு 9 அமைச்சர்களை தெலுங்கர்களுக்கு கொடுத்துருக்கீங்க, பறையருக்கு எத்தனை கொடுத்துருக்கீங்க இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறதோட விஷயம், நீ இந்த மண்ணுக்கே சொந்தம் இல்லாத ஒரு ஆள், எங்களை போய் நீங்கள் வந்து நாங்கள் இந்த மண்ணை சார்ந்தவங்க, எங்களை போய் நீ வந்தேறின்ற, நீ யார் அப்படின்றது தான் அவங்களோட பேசக்கூடிய விஷயம். அப்படி பேசக்கூடிய விஷயம் வந்து நேரடியாக போட்டு தாக்கிட்டதுனால, நீ இந்த தெலுங்கு, நீ இந்த மண்ணுக்கு சம்மந்தமே இல்லை, நீ இங்கே வந்து எங்களை ஏமாற்றி தமிழர்களை ஏமாற்றி புழைச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்றத நேரடியாக அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை ஒரு என்ன சொல்றது, பிறண்டுலாம் போகல, டேரக்டாவே தப்பா சொல்லியிருக்காங்க. பிறண்டு போனாங்களோ பெறலாம போனாங்களோ ஒரு வார்த்தை தெலுங்கு மக்கள்னு சொல்லிட்டாங்க. அது வந்து நாங்களே ஏற்புடையது கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த மக்களை வந்து எப்பயுமே குற்றவாளியாக்க முடியாது. ஒருத்தன் வந்து ஒரு கூட்டத்திலே வந்து ஒரு செயின் திருடு போயிடுச்சுன்னா மொத்த கூட்டத்தையும் வந்து போய் நின்று பரிசோதிக்க முடியுமா? அதில் திருடன் யார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா போலீஸ் வந்து என்ன பண்ணோம், இந்த கூட்டமாக இருக்கும்போது வந்து யார் யார் திருடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கோம். அந்த லிஸ்ட்டுக்காரனெல்லாம் கூட்டு வந்து விசாரிக்கும். அதுபோல் இந்த திராவிடம்ன்ற பேரில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே வந்து அதுக்கு ஒரு மொழி கிடையாது, ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஒரு புண்ணக்கம் கிடையாது. ஆனால் வந்து திராவிடம்ன்ற பேரில் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழர்களை ஏமாத்துறதுக்குனே ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி நேரடியாக கேள்வி கேட்டுருச்சு. கேள்வி கேட்டதோட விளைவு இப்படி ஒருத்தி நம்மளை கேள்வி கேட்டால, இது வரைக்கும் எவனும் இப்படி கேள்வி கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பத்திக்கிச்சு. அந்த கோபத்தில் இன்னும் இப்போ இந்த மாதிரி வர்றவன் போகிறவன்லாம் இனிமேல் கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பான், நம்ம என்ன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணிட்டாங்க. என்னவே அப்படி தான் ஒருத்துக்கு உள்ள போட்டாங்க. நான் வந்து தேர்தலுக்கு முன்னாடி நான் சொன்னேன், நான் திமுக என்பது ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம், நீங்கள் வந்து கருணாநிதி வந்து இவ்வளோ தமிழ் இனத்துக்கு விரோதமான இவ்வளோ வேலைகளை செஞ்சுருக்கிறாரு,
தெலுங்கு ஆதிக்கம் சார்ந்து இவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காருன்னு நான் கருணாநிதிக்கே பட்டியல் கொடுத்தேன் 2021 தேர்தலுக்கு முன்னாடி. அதனால வந்து தெலுங்கர் தலைமையிலான கட்சிக்கு நீங்க வாக்களிக்காதீங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்த அந்த என்னை வந்து ஒரு பொய் வழக்குல தூக்கி ஜெயிலில் போட்டு 70 நாள் போட்டாங்க. அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ அப்படிப்பட்டவர்கள் இப்போ என்ன பண்றாங்கன்னா, என்னடா அது வந்து நம்மளை வந்து ஒரு தெலுங்கரா இருந்தும் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாங்களே, நம்ம நல்லது பண்ணுவோம்னு நினைக்காம சும்மா ஒரு 5 விழுக்காடு 5.87% தான் இவங்க தெலுங்கு மக்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. ஆனா 9 அமைச்சர்கள் 14 விழுக்காடு இருக்கிற பறையருக்கு வந்து வெறும் ஒரு அமைச்சர், அதுவும் வந்து ஏதோ ஒரு பேருக்கு ஒரு பேருக்கு ஒரு அமைச்சருக்கு கொடுக்கணும். அதுக்காக ஏதோ தபால் தந்தி ஊழியர்களுக்கு ஒரு அமைச்சர் போட்டது மாதிரி. ஆனா முக்கியமான இல்ல இப்ப 2 பேர் இருக்காங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க. யார் இருக்காங்க? ஒரு சிவே கணேசன் இருக்காரு, தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா இருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சரா வந்து கோபி செலியன் இருக்காரு. ஒரு மிகப்பெரிய பொறுப்பு தானே கொடுத்து வச்சிருக்காங்க. சரி 2 பேர் இருக்காங்க. 2 பேர் எங்க? உங்களுக்கு வந்து 14 விழுக்காடு இருக்கவங்களுக்கு 2 பேரு, வெறும் 5.87 பேர் இருக்கிற ஒரு சிறுபான்மையா இருக்கிறவங்களுக்கு வந்து 9 பேரா? முதல்வர், துணை முதல்வர், இன்னும் மற்ற அமைச்சர். பட்டியல் சமூக மக்களுக்கு 4% கொடுக்குறாங்கல்ல. என்ன பட்டியல் சமூக மக்களுக்கு? எந்த பட்டியல் சமூக மக்களுக்கு வந்து எத்தனை பேருக்கு? நீங்க யார சொல்றீங்க சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு மதிவேந்தனை நாங்க இங்க சேர்க்க மாட்டோம். அவர் தெலுங்கு. அவரு நான் சொல்றது மொத்த தெலுங்கர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அமைச்சர்ல நான் பேசிட்டு இருக்கேன் நானு. இது மாதிரி ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ வந்து எங்கேயாவது இருக்குதா? அப்போ அவங்க வந்து திராவிடன்ற பேர்ல ஏமாத்தி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து அது ஒரு பொம்பளை வந்து அவங்க வந்து ஒரு நடிகை கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்டதுக்கு நீ தெலுங்கு, நாங்க வந்து பட்டவர்த்தம்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திமுக ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம். நீ 9 அமைச்சர்கள் வச்சிருக்கிற இல்ல, 9 அமைச்சர்கள் ஏன் வச்சிருக்க? திமுக காரர் தானே. இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. 9 அமைச்சர் எந்த லாஜிக்ல வச்சிருக்கீங்க? அதாவது தமிழ் மக்களுக்கு அதிகப்படியான இந்த ரெப்ரசன்டேஷனை வந்து நீங்க கொடுக்காம தெலுங்கு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் நீங்க முக்கியத்துவம் தர்றீங்க, அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அதிகமான இடஒதுக்கீடு வந்து பண்றீங்க அப்படிங்கிறது அவர் குற்றச்சாட்டு. அரசியல்ல யாரு முனைப்பு காட்டுறாங்களோ அவங்களத்தான் நாங்க எடுத்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்க இயலுமே தவிர அரசியல்ல முனைப்பு இல்லாத நபர்களுக்கு நாங்கள் யார் இந்த முனைப்பு இல்லாம போயிட்டா, அது யாரு போயிட்டா வச்சுட்டாங்கிறதெல்லாம் அரசியல்ல யார் இந்த முனைப்பு இல்லாம போயிட்டா. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அரசியல்ல வந்து நாங்க அரசியல் பண்ணத்தான் வந்திருக்குமே தவிர அவியல் பண்ண வரல. வெற்றி வாய்ப்பு யாரை எந்த தொகுதியில நிப்பாட்டினா வசனம் நீங்க பேசுற வசனம் நல்லா தான் இருக்கு. ஆனா எல்லா சமூகங்களுக்கும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும்னு ஒண்ணும் எந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலையும் சொல்லல. புரிஞ்சுக்கோ, அது வந்து வேலை வாய்ப்பு கல்விக்கு தான். அதை தவிர அரசியல்ல வந்து அப்படி எல்லாம் கிடையாது. வேலை வாய்ப்புல 50% மேல தெலுங்கர்கள் இருக்கிறாங்க, அங்கேயும் அமைக்கிட்டு போயிடுவாங்க, அமைக்கிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் தவறான பதில் சொல்ல சொல்லுங்க. தெலுங்கர்கள் இருக்காங்க, அதுக்கு தவறான குற்றச்சாட்டு. 9 அமைச்சர்கள் எதுக்கு இருக்கிறாங்கன்னு பதில் சொல்ல சொல்லுங்க. 9 அமைச்சரும் நாங்க தான் கூட இருப்போம். அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? என்ன நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க மக்கள் ஓட்டு போடுறாங்க, நீங்க ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடுவாங்க. அது காசு பாருங்க, இந்த வேலையெல்லாம் கொடுக்காம தேர்தல் நில்லுங்க பாருங்க, கூட்டத்தை கூட்டு போவோம், கூட்டத்தை நடத்துங்க. இதெல்லாம் எங்க இஷ்டம். நாங்க அரசியல்ல நாங்க வெற்றி பெறோம். நாங்க எல்லாம் ஏமாத்துறதுக்குன்னு ஒரு மாடல், அதுக்கு பேர் திராவிட மாடல். ஆமாங்க, ஆமா. இப்ப என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? அதுதான் நாங்க பேசுறோம். என்ன பேசுறோம்? நீங்க ஒரு திருட்டு பாருங்க. நீங்க வந்து நாங்க இங்க வந்தோம் அங்க வந்தோம் மேடையில வந்து பேசுறோம், விழிப்புணர்வு. நீங்க எல்லாம் உங்க தாத்தா இல்ல உங்க பேர இனிமேல் அந்த பாப்பங்க. நீதி அரசர் என்ன சொன்னாரு? இந்த அம்மாவுடைய இதை தள்ளுபடி பண்ணி அவரு ஆனந்த் வெங்கடேசன் என்ன சொன்னாரு? அதை நீ சொல்லு தம்பி. அவர் என்ன சொன்னாரு? அவருடைய தீர்ப்புல என்ன சொன்னாரு சொல்லுங்க,
சொல்லுங்க, எதுக்காக தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாரு? ஏன் முதல்ல நான் கேட்டதுக்கு 9 அமைச்சர்கள் அந்த பதில் அதெல்லாம் ஒரு சோட்டா மேட்டர். என்ன சோட்டா மேட்டர்? ஒரு நீதி அரசர் சொன்னது அங்க கொண்டு போவதுதான். இவர் அமைச்சர்கள் வந்து எதுக்கு இருக்கிறாங்க? சும்மா இதுனா ஆந்திராவா? இதுனா ஆந்திரா. இங்க பாருங்க, இது எங்க நாடு? துணை முதல்வர் யாரு? உங்க நாடா? எங்க நாடு? தமிழ்நாடு. எங்க நாடு? உங்க நாடா? எங்க நாடு? போட்டுங்க, வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பாருங்க, கைத்த போட்டுக்குங்க. போடணும். அப்புறம் என்னத்துக்கு உங்களுக்கு? இங்க பாருங்க, உங்களுக்கு வந்து மாநிலத்தை கேள்வி கேட்டு நீங்க தூக்க நாங்க என்ன மஸ்துக்கு நாங்க இவருடைய பிறந்த இடம் எது? சொல்லு. நான் தமிழன் இல்லைன்னு ஆயிடுமா? இவர் வந்து நாயுடு, இவர் தெரிஞ்சு இல்லைன்னு ஆயிடுமா? சீமான் எங்க பிறந்தாரு? எங்க பிறந்தானே? நான் இங்க பிறந்தவன், எங்க அப்பா இங்க பிறந்தது, எங்க தாத்தா பிறந்தவர், எங்க முப்பாட்டு கிட்டத்தட்ட 22,000 நூற்றாண்டு எல்லாம் சரி. எங்க மேல டாக்குமெண்டே இருக்கு. இல்ல, எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் இளைஞருக்கு ஆளுற விஷயம் இல்ல, தமிழர்களை ஏமாத்தி கொடுக்கிறது தான் ஏமாத்திரம். இந்த பாருங்க, பாத்தீங்களா? ஏன் அப்படிலாம் அதான் உண்மைக்கு அதுதான். இங்க பாரு, ஆனந்த் வெங்கடேசன் நீதி அரசர் வந்து அருமையான சொன்னாரு. தீர்ப்ப சொல்லு நீ இப்போ சொன்னாதான் அவருக்கு உரைக்கும். என்ன எனக்கு அது தேவையே கிடையாது. என்ன நீதி அரசர் எங்க முதலமைச்சர் யாருக்கு வேணாலும் கொடுப்பாரு. நல்லது பண்ணிட்டாரு. எங்க முதலமைச்சருக்கு அந்த சட்டம் உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்ல. ஜெயிச்சு எம்எல்ஏவா சட்டமன்றத்துல வந்து அன்னைக்கு பேசுங்க. அது சட்டமன்றத்துல வந்து அன்னைக்கு பேசுங்க. ஒரு நீதி நியாயப்படி வந்து நாங்க இத்தனை % இருக்கிறோம், அதனால நாங்க வந்து இத்தனை அமைச்சர்கள் இருக்கிறோம்னு இவங்களால பேச தகுதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த 9 அமைச்சர்கள்ல வந்து இந்தந்த துறையில வந்து படிச்சு இவங்க எல்லாம் முன்னேறி இருக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலா வந்து வேற ஆட்கள் இல்லை என்ன அப்படின்னு இவங்களால பேச முடியாது. இந்த துறையில வந்து இவர் தான் வந்து வல்லுனர். ஒருத்தர் வந்து நிதித்துறைக்கு போட்டு வச்சிருந்தாங்க, பிடிஆர் பழனிவேல், அவர் தியாகராஜன். அவரை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் வேற ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்ல போட்டாங்க. அவர் ஏதோ கேள்வி கேட்டார், 30,000 கோடின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் தகுதி வாய்ந்தவர்களை இவங்க வைக்க மாட்டாங்க. தகுதி வாய்ந்தவனா இருந்தாலும் நீ எனக்கு என்னோட பண்ற ஊழலுக்கு எல்லாத்துக்கும் ஜால்ரா தட்டுறவனா இருக்கணும். அப்படி ஜால்ரா தட்டுறவனா இருந்தா கூட நீ வந்து நான் 10 ரூபா சாப்பிடும் போது நீ 8 ரூபா, நீ 5 ரூபா சாப்பிட்டு போறேன்னா நீ ஒரு தெலுங்கராவும் இருக்கணும், நீ தமிழரா இருக்கக்கூடாது. இதுதான் வந்து இந்த திராவிட மாடலோட இலக்கணம். அந்த இலக்கண அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு கேஎன்ஆர் இருக்கிறாரு, சேகர் இருக்கிறாரு, சேகர் பாபு இருக்கிறாரு, ஏவா வேலு இருக்கிறாரு. இவர்கள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க எங்கேயுமே தங்களை வந்து தெலுங்கர்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றது, அவங்க தெலுங்காதிக்க வேலைகளை செய்யறாங்கன்னு நான் பட்டியல் கொடுக்குறேன். 9 பேர் அமைச்சர்களை போட்டுக்கிறதே அது ஒரே ஒரு உதாரணம். அதுதான் இப்ப அவரு கேட்க வர கேள்வி என்ன அப்படின்னா, சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் வந்து மக்கள் விருதாச்சார அடிப்படையில வந்து அவங்க உங்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொடுக்காம டோட்டலா ஒரு 5% 6% இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு பதவிகளை அதிகாரத்தை தூக்கி கொடுக்குது அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அப்ப அங்க சமூக நீதி பேசாம சமூக அநீதி இலக்கியது அப்படிங்கிறத அவருடைய கேள்வியா சொல்றாரு. இங்க பாருக்கண்ண, தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டின் பூர்வக்குடி மக்கள், புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பதில் சரியா? இல்ல, இதெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியது இல்ல. நான் வந்து அவங்க தமிழ் எல்லாம் கிடையாது. நீ வந்து 5.8% இருந்துகிட்டு உங்களுக்கு 9 அமைச்சர்கள் எதுக்கு? இந்த ஒரு கேள்விக்கு பதில சொல்ல நீங்க யாருங்க அதை கேட்க? நீங்க இதான் பண்றீங்க. ஆமா, இதான் அதுக்கு இங்க பாருங்க, எதுக்கு பாருங்க, மைந்தர்கள் நாங்க பதில் கேட்போம் கேளுங்க.
நீங்க ஜெயிச்சு வாங்க, அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து உட்கார்ந்து உங்களால இல்ல, ஸ்டாலினால இல்ல, யாராலையும் வந்து அந்த 9 அமைச்சர்களாலையும் பதில் சொல்ல முடியாது. ஆமா நாங்க உங்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாம காத்துட்டு இருக்கோம். சும்மா இருங்க, என்ன பேச விடாம நீங்க மறிக்கிறீங்க. தம்பி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெலுங்கன் என்பவன் தமிழ் வந்த அன்னைக்கே தெலுங்கு வந்துருக்கு. இன்னைக்கு தமிழ் வந்துச்சா? தெலுங்கு நான் கேட்டது வந்து 9 அமைச்சர்களை பத்தி. தமிழ்ல இருந்து தெலுங்கு வந்துச்சா, தெலுங்கு இருந்து அது வந்துச்சா, இல்ல ஆப்பிரிக்கால இருந்து வந்துச்சா நான் கேட்கல. இதுக்கு இவரால பதில் சொல்ல முடியுமா முடியாதா? ஏங்க, நாங்க வெற்றி வாய்ப்பு எங்க அமைச்சர்களும் சரி, தெலுங்கர்கள் அதிகமா இருக்க பகுதியில அவங்க நின்றா ஜெயிக்கிறாங்க. தமிழக நீங்க தமிழ்ல பேசக்கூடிய நீங்க நிக்கிற பகுதியில ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? இப்ப சீமான் வந்து போட்டார்ல 234 தொகுதியில போட்டாரு, 39 சட்ட நாடாளுமன்ற தொகுதியில போட்டாரு. யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? இவருக்கு சொல்ல இன்னைக்கெல்லாம் உட்கார வச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா வந்து நம்ம நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு அவருக்கு தெரியும்.